Welcome to Abbas Mathematics. Dear students, differential equation 10th chapter plus 2 first order linear differential equation form 1 dy by dx plus py equal to q, where p and q are function of x. Integrating factor I of equal to e power integral p dx. இதுக்கு சொல்யூஷன் இதை மட்டும் 2 மார்க்கோட கேட்பாங்க. y equal to I of integral q I of ds plus c. இது நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா. IF எழுதிடணும், e பவர் ஈக்குவல் டு இன்டெக்ரல் ds எழுதிடணும். ஜென்ரலாக e பவர் லாக் எஃப் ஆஃப் எக்ஸ்னா அதை e பவர் லாகை விட்டுட்டு ரிமைனிங் என்ன டேர்ம் இருக்குது அதை எடுத்து எழுதணும். e பவர் லாக் எக்ஸ்னா e பவர் லாகை விட்டுட்டு மீது எக்ஸ் எடுத்து எழுதணும். டைப் 2 இதுவும் லீனியர் ஈக்குவேஷன் தான். dx by dy equal plus px equal to q. p and q are function of y ன்னு வந்துடும். integrating factor I of equal to e power integral p dy, அங்கே x இங்கே y. solution x I of equal to q I of dy plus c. இதுதான் இந்த ஃபார்முலா. இந்த ரெண்டு ஃபார்முலா தான் பயன்படுது. இன்டகிரேஷன் ஈஸியான ஸ்டெப்பில் அது வந்துடும். இப்போ இது இன்டகிரேஷன் சால்வ் பண்ண சொல்லியிருக்கு. எல்லாமே ஹெட்டிங் டோட்டலாக சால்வ் தான் இருக்கும். இது பிடிஏ கொஸ்டின் பேப்பர் லெவலில் கொஸ்டின். இது எக்ஸாம்பிள் 10.22 சால்வ்னு கொடுத்துருக்கோம். இப்போ dy by dx ப்ளஸ் 2y ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் எக்ஸ். இங்கே பியினுடைய வேல்யூ 2, ஒயினுடைய கோஎஃபிஷியன்ட் வெறும் நம்பர் தான் இருக்குது. q ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் எக்ஸ். இன்டெக்ரல் பிடிஎக்ஸ் கண்டுபிடிக்கணும். இன்டெக்ரல் 2 dx, 2 dxக்காக எக்ஸு சேர்த்தாச்சு, அவ்வளவுதான். நம்பர் இருந்தால் எக்ஸு சேர்த்துக்கணும் இன்டெக்ரேஷனில். IF ஈக்குவல் டு இ பவர் இன்டெக்ரல் பிடிஎக்ஸ். அப்போ இ பவர் 2x, இன்டெக்ரேட்டிங் ஃபேக்டருக்காக 2xை சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. அப்போ சொல்யூஷன் YIF ஈக்குவல் டு இன்டெக்ரல் QIF dx ப்ளஸ் c. இப்போ அந்த வேல்யூ அப்புறம் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். y e power 2x, q is e power minus x, IF is e power 2x dx plus c. இப்போ பேஸ் ரெண்டும் ஒரே மாதிரி இருந்தால் பவரை ப்ளஸ் பண்ணணும். இது e power minus x, இது e power 2x. ரெண்டையும் ப்ளஸ் பண்ணால் ஒரு எக்ஸ் வரும், அதாவது சப்ட்ராக்ட் பண்ணணும். e power x இன்டகிரேஷன் ஒரு ஈஸியான ஃபார்முலா. e power இன்டகிரேஷன் e power x தான், அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. அப்புறம் இந்த e power 2x இருக்கிறத ரெண்டு பக்கமும் டிவைட் பண்ண போகிறோம். அப்போ டிவைட் பண்ணிட்டா இங்கே இருக்க டேர்ம் எல்லாம் டிவைடில் வந்துடும். இது டிவைடில் வந்துருச்சு, இதுவும் டிவைடில் வந்துருச்சு. இது 1x, இது 2x. டிவைடில் இருந்தால் பவரை மைனஸ் பண்ணணும். இது 1 ஸ்மாலர் நம்பர், 2 கிரேட்டர் பிக்கர் நம்பர். அதனால் மேலே வரும்போது -1 மாறிடுச்சு. இங்கே டினாமினேட்டர் எடுத்து நியூமரேட்டர் வரும்போது ப்ளஸ் மைனஸ் ஆகும், மைனஸ் ப்ளஸ் ஆகும். இது ஜென்ரலாக உள்ள ஃபார்முலா. a பவர் மைனஸ் என்னன்னா 1 பை a பவர் ப்ளஸ் n. a பவர் m பை a பவர் n இருந்துச்சுன்னா டிவைட் பண்ணும்போது பவரை மைனஸ் பண்ணணும். இதே மாதிரி 1 பை a பவர் n வந்துச்சுன்னா a பவர் மைனஸ் n போட்டுடணும். புரிஞ்சிருச்சா? இதுவும் ஒரு ஈஸியான சம்மு, பார்த்துக்கோங்க. அடுத்து எக்ஸாம்பிள் 10.24 சால்வ் dy by dx ப்ளஸ் 2y cot x ஈக்குவல் டு 3x ஸ்கொயர் cosecant ஸ்கொயர் x. திஸ் இஸ் ஆல்சோ லீனியர் ஃபங்க்ஷன். இதை பார்த்தோன்னே சொல்ல முடியுது. dy by dx ப்ளஸ் py ஈக்குவல் டு q. ஒயினுடைய கோஎஃபிஷியன்ட் 2 cot x ஈக்குவல் டுக்கு அங்கிட்டுள்ளது 3x ஸ்கொயர் cosecant ஸ்கொயர், அதுதான் q. இன்டகிரேட்டிங் ஃபேக்டரை கண்டுபிடிக்கிறேன். இன்டகிரல் 2 cot x dx, 2 cot x இன்டகிரேஷன் log sin x. இங்கே இருக்க பவர் உள்ள அப்ளை பண்ணி பவரை மேலே கொண்டு போயாச்சு. அப்புறம் அந்த பவர் சைன் ஸ்கொயர் வெறும் சைன் ஸ்கொயர்னு மாறிடுச்சு. IF ஈக்குவல் டு இ பவர் இன்டகிரல் பிடிஎக்ஸ் ஃபார்முலா அப்ளை பண்ணிவிட்டு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. அப்போ இ பவர் சைன் ஸ்கொயர் எக்ஸ், இந்த இ பவர் லாக்கை விட்டுட்டு மீது இருக்க சைன் ஸ்கொயர் போட்டாச்சு. அப்புறம் சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். சொல்யூஷன் ஈக்குவல் டு IIF ஈக்குவல் டு இன்டகிரல் QIF dx ப்ளஸ் c. அப்புறம் ஒய் இந்த ஐஎஃப்காக சைன் ஸ்கொயர் எக்ஸ் ஈக்குவல் டு q ஈக்குவல் டு 3x ஸ்கொயர் cosecant ஸ்கொயர் எக்ஸ். IF இஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸ். உனக்கு தெரியும் டிக்னாமெட்ரி ஃபார்முலாவில் கொசிகன்னா 1 பை சைனு, அதனால் 1 பை சைன் ஸ்கொயர் வந்துருச்சு. இந்த சைன் ஸ்கொயர் கேன்சல் ஆகிருச்சு.
அப்போ சைன் ஸ்கொயர் கேன்சல் ஆச்சா, மிச்சம் இருக்கிறது 3x² இருக்குது. இது பேசிக் ஃபார்முலா எக்ஸ் பவர் n, பவரோடு ஒன்று ப்ளஸ் பண்ணி பவரை கீழே போட்டாச்சு. அப்போ 3 கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ x³ கிடச்சிருச்சு. அப்போ y இம்ப்ளைஸ் y ஈக்குவல் டு y சைன் ஸ்கொயர் x ஈக்குவல் டு s³ + 3 s³ + c. அவ்வளோதான். இது ஒரு ஈஸியான சம்மு. டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் கேட்டிருக்காங்க. இது 4 டைப் இருக்குது. வேரியபிள் செப்பரபிள், ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷன், லீனியர் ஈக்குவேஷன், அப்புறம் வேர்டு ப்ராப்ளம் இருக்குது. அந்த 10.8 இம்பார்ட்டன்ட் சம்மு. அது ஒன்று கேட்பாங்க. இந்த மாதிரி ஒரு சம் கேட்பாங்க. டவுட்னா கேட்டுக்கங்க, கமெண்ட்ஸில் கொடுங்க. சும்மா இருந்துடாதீங்க. இந்த பொண்ணான பொழுதை பயன்படுத்திக்கங்க. பாய்.